மாணவிகளே, 10வது பாடம் செக்ரட்டரி அல்லது செயலாளர்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பாடத்தலைப்பின் கீழே பார்த்துருந்தோம். செயலாளர்னா யார், தனி செயலாளர்னா யார், அதுக்கான வரைவிலக்கணங்கள், அதுக்கப்புறம் அந்த செயலாளருக்கான கல்வி தகுதிகளை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைய தலைப்பு கம்பெனி செயலாளரின் கடமைகள். கம்பெனி செயலாளரின் கடமைகள். இந்த கடமைகளை 2 கடமையாக பிரிக்கலாம். சட்டப்படியான கடமைகள் மற்றும் பொதுவான கடமைகள். 2 கடமையாக பிரிக்கிறோம். சட்டப்படியான கடமைகள் மற்றும் பொதுவான கடமைகள். ஃபஸ்ட்டில் சட்டப்படியான கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சட்டப்படியான கடமைகள்னு சொல்லும்போது நிருமச் சட்டம் ஃபஸ்ட்டில் எப்போ எழுதுனாங்க? 1956. 2வது சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது எப்போ? 1980. இந்த நிருமச் சட்டம், அதாவது நம்ம வணிகவியல் துறையில் நமக்கு கூறப்படக்கூடிய சட்டம் 1956 மற்றும் 80. சரியா? இந்த சட்டத்தின்படி, நம்ம கம்பெனி சட்டத்தின்படி ஒரு நிருமச் செயலாளர் செய்ய வேண்டிய கடமைகள், ஃபஸ்ட்டில் கம்பெனியில் நிறைய சர்டிஃபிகேட் இருக்கும், சான்றிதழ், அதாவது பங்கு சான்றிதழ், உறுப்பினர் சான்றிதழ், இப்படி இருக்கும். இந்த சான்றிதழில் அவர் என்ன செய்யணும்? கையெழுத்திட உரிமை பெற்றவர். எனவே கையெழுத்து இடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கம்பெனியினுடைய அதிகார சான்றிதழ். இப்போ பாரு, ஸ்கூலுக்குள்ள என்ன ஒரு ஹெச்எம் உனக்கு அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் தர முடியும், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தர்றாங்க இல்லையா. இப்போ எங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு பே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்படி பல்வேறு விதமான சட்டப்படியான சான்றிதழ்களில் கையெழுத்திடுவதற்கான கையெழுத்திடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், கம்பெனியின் அதிகார சான்றிதழ்களில் கையெழுத்திடலாம். செகண்ட் பாயிண்டில் நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், பொதுவாக கம்பெனி இப்போ பாரு, இப்போ ஒரு 20 லட்சம் போட்டு தொழில் நடத்தியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய முதல்ல 50 லட்சமாக மாற்றணும்னு விரும்புகிறாங்க. முதல் தொகை பிஸ்னஸில் லாபம் வர வர பிஸ்னஸ் என்ன செய்யும்? வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும் இல்லையா. இப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு போந்து அவங்க தொழிலை உயர்த்த நினைப்பாங்க. அப்போ முதல் தொகையை உயர்த்தும் பொழுது பங்குகளை வெளியிட்டு மக்களிடமிருந்து வாங்கலாம். எனவே இதற்கு அவங்க இங்கே பெர்மிஷன் வாங்கணும்னு சொன்னால் பதிவாளரிடம், அதாவது நிரும பதிவாளரிடம் அனுமதி வாங்கணும். இந்த நிரும பதிவாளரிடம் அதிகார சான்றிதழ்களை நாங்கள் இவ்வளோ முதல்ல டெவலப் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்யுங்க, அதற்கான மூலதனத்தை கூட்டுறதுக்கான உரிமம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரமாக கேட்குறதுக்கான ஒரு உண்டு. அதான் அதிகார சான்றிதழை கொடுக்கலாம். அதிகார சான்றிதழ் யாரையே கொடுத்துடலாம்? நிறுவனத்தினுடைய செயலாளரே நாங்கள் பங்கு முதலை உயர்த்துறதுக்கான அனுமதி தாங்கன்னு சொல்லிட்டு அதிகார சான்றிதழ் வழங்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? கம்பெனியினுடைய அதிகார சான்றிதழ்கள் எல்லாத்துலேயும் அவர் என்ன செய்யலாம்? கையெழுத்திடலாம். 2வது, மூலதனத்தை அதிகரிப்பதற்காக பதிவாளரிடம் என்ன செய்யலாம்? அதிகார சான்றிதழ் கொடுக்கலாம். 3வதாக, பங்கு பத்திரத்தை என்ன செய்யணும்னா தயாரிக்கணும். பங்கு பத்திரம் அப்படின்னா என்னென்னா, பங்குகளை காமர்ஸில் டீட்டெயிலாக சொல்லியிருந்திருப்பாங்க பாரு. அந்த 20 லட்சம் பங்கு முதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 20 லட்சம் பங்கு முதல்ல ஒரு பங்கின் மதிப்பு 100 ரூபாய் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்க. அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா 20,000 பங்குகளை வெளியிட்டிருப்பாங்க. இந்த 20,000 பங்குகள் வெளியிடும் பொழுது இதில் ஒருத்தர் ஒரே நபரே நமக்கு என்ன சொல்லலாம்? 5,000 பங்குகளை வாங்குகிறாங்க. புரியுதா? ஒரு பங்குனுடைய மதிப்பு ஆக்சுவலாக எவ்வளோ தான்? 100 தான். ஆனால் இவர் இப்போ என்ன செய்கிறார்? 5,000 மதிப்புடைய பங்குகளை வாங்கும்போது இந்த 5,000 மதிப்புடைய பங்குகளையும் இப்போ எக்ஸ் என்பவருக்கு ரூபாய் 5,000 மதிப்புடைய பங்கு, அந்த 5,000த்திற்கான பங்குனர் உரிமையை இவர் பெறுகிறார் என்பதற்கான பங்கு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த பங்கு சான்றிதழுடைய யூஸ் என்னென்னு பார்த்துருப்பா. பங்காதாயம் வழங்கப்படும் போது இந்த சான்றிதழை காட்டினா தான் நிறுவனம் என்ன செய்யும்? பங்காதாயம், லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொடுப்பாங்க. ஸோ இந்த பங்கு சான்றிதழை கொடுக்கறதுக்குரியது, அதாவது தயாரித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு செயலாளரை சாரும். அடுத்து 4வதாக, கூட்டம் நடத்துவதற்கான அறிவிப்பு கொடுக்கிறது. பொதுவாக கூட்டம் நடத்துவாங்க எல்லாம். பொதுவான கூட்டம், ஆண்டு கூட்டம் படிச்சிருப்பான். சட்டமுறை கூட்டம், ஆண்டு கூட்டம், பொதுக்கூட்டங்கள், இயக்குனர் கூட்டம் போன்ற பங்குனர் கூட்டம், கடனீந்தோர் கூட்டம்னு சொல்லிட்டு இந்த கூட்டங்கள் நடத்துறதுக்கான பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அறிவிப்பு கொடுக்கக்கூடியது அவருடைய கடமை. சரியா? அடுத்து
ஆண்டு அறிக்கைகளில் கையெழுத்திட வேண்டும். ஆண்டு அறிக்கைகளில் கையெழுத்திடணும். ஆண்டு அறிக்கைன்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன செயல்பாடுகள் நடந்தது. இப்போ நம்ம ஸ்கூலில் எடுத்தோன்னா ஆண்டு விழா கொண்டாடுறோம் இல்லையா, A2ல். அப்போ நீ கவனிச்சிருக்கேன், நிறைய பிள்ளைங்க இங்கேயே படித்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஹெச்எம் கட்டாயம் ஃபஸ்ட்டு எல்லாம் இந்த தலைவர் இதெல்லாம் வாழ்த்துறை பேசும் பொழுது ஆண்டறிக்கை, பள்ளி ஆண்டறிக்கைன்னு சொல்லி வாசிப்பாங்க. கடந்த ஆண்டு என்னென்ன சாதனைகள் நம்ம செஞ்சுருக்கோம், என்னென்ன செயல்பாடுகள் நடைபெற்றன என்பதற்கான விவரம். இப்போ என்ன நிறுமத்தில் அதுக்காண்டி அந்த நிறும கணக்குகளை குறித்த ஆண்டறிக்கை, எவ்வளோ முதல் போட்டணும், எவ்வளோ லாபம் இருந்து எவ்வளோ பங்காதான் பிரித்து கொடுத்தோம் என்பதற்கான ஆண்டறிக்கையை தயாரிக்கக்கூடிய பொறுப்பு. ஆண்டறிக்கையை தயாரித்து கையெழுத்திடுறார். ஓகே. அடுத்து இப்போ பேங்க் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தான்னா அவங்களை பேங்க்கே என்ன செஞ்சிடும், வியாபார லாப நட்ட, இறுதி கணக்கு, வங்கி கணக்கு எல்லாம் சரியாக வச்சுருப்பாங்க. இப்போ அந்த வங்கி சாரா கம்பெனியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இறுதி கணக்குகள். இந்த இறுதி கணக்குகள்னால் நமக்கு தெரியும், அக்கௌண்டன்ஸில் படிச்சிருக்கோம். வியாபார லாப நட்ட இருப்புநிலை குறிப்பு. வியாபார லாப நட்ட இருப்புநிலை குறிப்பு. இந்த வியாபார லாப நட்ட இருப்புநிலை குறிப்பு சான்றிதழில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கையொப்பம் இட வேண்டும். அடுத்தால லாஸ்ட் பாயிண்டில் என்ன சொன்னால் எல்லா கூட்டங்களுக்கும் இவர் என்ன சொன்னால் கூட்ட அறிக்கைனா இன்விடேஷன் அடிக்கணும். என்னென்ன கூட்டம், இன்றைக்கி கடன் இந்த கூட்டம் நடத்துகிறோம், இது நம்ம மணிக்கு இந்த இடத்துல நடத்துகிறோம்னு சொல்லிட்டு ஒரு தகவல், அதாவது ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய பல்வேறு வகையான கூட்டங்களுக்கும் கூட்ட அறிவிப்பை கொடுப்பதற்காக கூட்ட அறிக்கை தயாரிக்கக்கூடியது நிறும செயலாளர் அல்லது கம்பெனி செயலாளருடைய கடமை. ஃபஸ்ட்டில் சட்டப்படி அவர் என்ன செய்கிறாரு, கம்பெனி சான்றிதழெல்லாம் கையெழுத்திடுறாரு. ஓகே. அடுத்த மூலதனத்தை உயர்த்தணும்னு சொன்னால் அதற்கு அதிகாரமாக பதிவாளர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கு கொடுக்குறாரு. அடுத்து 3வது பாயிண்டில் என்ன சொன்னால் பங்கு பத்திரத்தெல்லாம் என்ன செய்கிறாருன்னா தயாரித்து அதனுடைய உறுப்பினர், அதாவது பங்குனர்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பொதுவான கூட்டம் நடத்துறதுக்கான அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஆண்டு அறிக்கைகளை என்ன செய்கிறாரு, கையெழுத்திடுறதுக்கு உரிமை உண்டு. வங்கி சாரா நடவடிக்கைகளாக இருப்பின் இறுதி கணக்கு, சான்றிதழ் மற்றும் கையொப்பம் எல்லா புத்தகங்கள்லையும், அதாவது அந்த நிறுவனத்தின் முக்கியமான கணக்கேடுகளில் கையெழுத்திடக்கூடிய ஒரு உரிமை, கடமை. அடுத்து என்னென்னா எல்லா கூட்டங்களுக்கும் கூட்ட அறிக்கை தயாரிப்பது. இவை அனைத்தும் என்னென்னா கம்பெனி சட்டம் 1956 அல்லது 80 இந்த கடமைகள் கட்டாயம் ஒரு நிறுவனத்தினுடைய செயலாளர் செய்யப்பட வேண்டும். அடுத்தால கவனி, இந்த வருமான வரி சட்டத்தின்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த வருமான வரி சட்டம், வருமான வரினா என்ன, கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும் என்ன சொன்னால் டேக்ஸ் கட்டணும் இல்லையா. அப்போ இந்த டேக்ஸ் கட்டுறதுக்காக நிறுவனத்தில் உள்ள ஊழியர்கள் எத்தனை, அவங்களுடைய டேக்ஸ் அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதம், இப்போ ஒரு சப்போஸ் ஒருத்தர் நல்ல ஒரு ஹை போஸ்ட்டில் இருக்கிறாரு, நிறைய ஏர்ன் பண்ணுறாரு, நிறைய வருஷம் சர்வீஸில், அவருக்கு 1 லட்சம் வருமான வரி வருவாங்கன்னா இவர் 1 லட்சம் மொத்தமாக கட்டுறதுக்காண்டி மாதந்தோறும் என்ன செய்யலாம்னு சொன்னால் 10,000 செலுத்தலாம். எனவே இந்த வருமான வரி தங்களுடைய ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளன என்பதற்கான அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், அதாவது சான்றளிக்க வேண்டும் கொடுத்துருக்கோம். வருமான வரி சட்டத்தின்படி ஊழியர்களின் ஊதியத்திலிருந்து வருமான வரி கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த வருமான வரி கழித்ததற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அதற்கான ஆதார ஆவணங்களை வைத்திருக்கணும். இப்போ பாரு, டேக்ஸுக்காண்டி நம்ம கணக்கு முடிப்பாங்க, நம்ம ஸ்கூல்லையுமே அறிவிப்பு கொடுப்பாங்க. இப்போ February மாதம் வந்துட்டுன்னு சொன்னால் டேக்ஸ் ஃபார்ம் கொடுங்க, அதுக்கு டிடக்ஷனுக்காண்டி காரணங்கள். இப்போ சப்போஸ் ஹவுசிங் லோன் இருக்கும், இந்த ஹவுசிங் லோனுக்கானது, பிள்ளைங்களுடைய எஜுகேஷன் செலவுகள் இருக்கும், இந்த செலவுக்கான ரிசிப்ட், இப்படி எல்லா ஆதாரங்களையும் காட்டி ஒரு ஊழியர்களுடைய வருமான வரிக்கான ஆதார சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்தால என்னென்னா அரசாங்க கருவூலத்தில் இந்த டேக்ஸ் ஃபார்ம் எல்லாம் சேர்த்துடணும். ஊழியர்களுடைய வரி, அதாவது டேக்ஸ் ஃபார்ம் வரி கழிக்கப்பட்ட பின் அரசாங்க கருவூலத்தில் சேர்த்துருக்காங்களான்ட்டு என்ன செய்யணும், உறுதி செஞ்சிடணும். அடுத்தால அனைத்து விதமான படிவங்களையும் அவர் என்ன செய்யணும், அறிக்கைகளாக சரியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்து பாருமா, இந்த பாரு,
இந்தியாவின் முத்திரை சட்டத்தின்படி என்ன கடமை அப்படின்னு சொல்லும்போது, முத்திரை சட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாம்ப் ஆக்ட்னு சொல்லி படிப்பீங்க. இந்த சட்டம் நிர்ம சட்டத்திலேருந்து ஒரு பிரிவு தான். ஓகே, இந்த முத்திரை சட்டம் என்ன சொல்லணும்னு சொன்னால், பங்குகளை வாங்கியிருப்பாங்க. ஒரு பங்கு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பேன். இந்த பங்கு ஒதுக்கீடுன்னு சொல்லும்போது, நீ 5000 பங்கு கேட்க உனக்கு அவங்க 1000 பங்கு மட்டும் கொடுப்பாங்க. 100 பங்கு கேட்டவங்களுக்கு 50 பங்கு மட்டும் கொடுப்பாங்க. அதாவது எல்லாருக்கும் கேட்டவுடனே கொடுக்க மாட்டாங்க. அந்த விகித அளவு அடிப்படை ஒதுக்கீடு பங்குகளோட பெறப்பட்ட விண்ணப்பத்தில் இருந்து நிர்மம் இயக்குனர் அவை தீர்மானத்தின்படி ஒதுக்கீடு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. எனவே இந்த ஒதுக்கீடு கடிதம், அதுக்கப்புறம் பங்குகளை கொடுத்தவங்களுக்கு பங்கு சான்றிதழ் போன்ற ஆவணங்களில் தயார் செய்து கம்பெனி சீல் இருக்காங்கிறத கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு நிர்மச் செயலருடைய பொறுப்பு. எதுக்கெல்லாம்? ஒதுக்கீடு கடிதம் மற்றும் பங்கு சான்றிதழில் நிறுவனத்தினுடைய சீல் இருக்கா என்பது. இப்போ பாரு, உனக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீக்கி தரோம், ஹெச்எம் சைன் போட்டாலும் ஸ்கூல் சீல் இருந்தால் தான் இந்த ஸ்கூல் பிள்ளைங்கிறதே இருக்குது இல்லையா? எனவே இந்த சீல் இருக்காங்கிறதையும் பார்க்க வேண்டியது நிர்மச் செயலருடைய கடமை. திரும்ப பாரு, பிற சட்டத்தின்படி நமக்கு என்ன கடமை அப்படின்னு சொல்லும்போது, தொழிற்சாலைகளில் ஒருத்தருக்கு என்ன செஞ்சுருக்கோம், பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கும் இல்லையா? அந்த தொழிற்சாலை சட்டம், குறைந்தபட்ச ஊதிய சட்டம், வருங்கால வாய்ப்பு, பிஎஃப் சட்டங்கள், இந்த சட்டங்கள் படி எல்லாம் அவருக்கு சட்ட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த சட்டங்களின் படி அவருடைய செயல்பாடுகள் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்தால அவருடைய பொதுவான வேலைகள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். பாருமா, இந்த பொதுவான வேலைகள் ஓர் இயக்குனர், அதாவது பொதுவான வேலைகள்னு சொல்லும்போது அவர் கம்பெனியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, இயக்குனர் இருப்பாங்க, பங்குனர்கள் இருப்பாங்க, பொதுமக்கள் இருப்பாங்க. இந்த 3 பேருக்கும் இவர் சின்ன சின்ன வேலைகளை செய்யணும். பாரு, ஃபஸ்ட்டில் இயக்குநர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். ஃபஸ்ட்டில் இயக்குநர்களுக்கு அவங்க ஒரு ரிப்போர்ட் அறிக்கை தயார் செய்து கொடுக்கணும், அறிக்கை தயாரிக்க வேண்டும். சரியா? அடுத்து இயக்குனருக்கு செல்லக்கூடிய அவங்க என்னென்ன வேலைகள்லாம் சொல்கிறாங்களோ அத்தனை வேலைகளும் நிர்மச் செயலர் தான் செய்யணும். இயக்குனருக்கு அறிக்கை வரைவு தயார்னால் அறிக்கை கடிதம், சரிதான், லெட்டர். நீங்கள் மீட்டிங் இயக்குனர் கூட்டம் இருக்குது, இத்தனாம் தேதியெல்லாம் கம்பெனிக்கு வாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொன்னால் விரைவு அறிக்கை விரைவு என்பது அறிக்கையை தயார் செய்தல் தான். அறிக்கை கடிதம், ஜஸ்ட் நோட்டீஸ். ஓகே, இதை தயாரிக்கிறார். அதுக்கப்புறம் இயக்குனர் என்னென்ன வேலைகள்லாம் செய்ய சொல்கிறாரோ அந்த வேலைகள்லாம் அவர் என்ன செய்ய வேண்டும். அடுத்தால சொல்லப்போனேன்னு சொன்னால், அந்த நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கிறது. கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ப்ரோக்ராம் லிஸ்ட் போடுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டில் என்ன செய்வோம், ஓப்பனிங் ப்ரேயர் இல்லையா, ப்ரேயர் சாங், ஓப்பனிங் ப்ரேயர், அப்புறம் வாழ்த்துறை, அப்புறம் டான்ஸு ப்ரோக்ராம், இப்படி கலை நிகழ்ச்சிகளை குறித்த விவரங்களை போட்டிருப்போம். அதாவது கூட்டத்தில் என்னென்ன நடைபெற போகிறது என்பதற்கான நிகழ்ச்சி நிரலை தயாரிக்கணும். யாருக்காண்டி? இயக்குனருக்காண்டி ஒரு செய்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் இயக்குனர் கூட்டத்திற்கு முன்னேற்பாடுகளை செய்தல். இப்போ ஸ்கூலில் ஒரு மீட்டிங்னா நம்ம ஆடிட்டோரியம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் செய்கிறது போல் அந்த நிறுவனத்தில் ஒரு ஹால் இருக்கும் இல்லையா? அந்த ஹாலில் மீட்டிங் நடத்துறதுக்காண்டி இயக்குனர் கூட்டம், சரியா, இயக்குனர் கூட்டம் நடத்துவதற்கான அனைத்து நிகழ்ச்சி நிரல் தயாரித்து அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்யக்கூடியது ஒரு செயலாளருடைய கடமை. அடுத்தல என்ன சொன்னால் கோப்புன்னா ஃபைலு, பேப்பர், கடித, தபால்கள், இதெல்லாம் வச்சு என்ன சொன்னால் அந்த மாதம் அவங்க இதுக்கு முன்னாடி எப்போ மீட்டிங் போட்டாங்களோ அதுக்கு அப்புறம் உள்ள தபால்கள், கடித போக்குவரத்து சம்மந்தப்பட்ட அத்தனையும் இயக்குனர்கள் பார்வைக்கு யார் வைக்கணும்? செயலாளர் வைக்கணும். அடுத்த என்ன சொன்னால், அந்த இயக்குனர்களுக்கு லாபம் நட்ட கணக்கு குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்க. ஃபஸ்ட்டில் நோட்டீஸ் அறிக்கை தயாரிக்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க. இயக்குனருக்கு கூட்ட நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கிறாங்க, கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்கிறாங்க, கோப்புகள் கடிதங்களை இயக்குனருடைய பார்வைக்கு வைக்கிறாங்க. லாப நட்ட கணக்கு குறித்து விளக்கம் அளிப்பது ஒரு நிறுவன செயலாளர் இயக்குனருக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இல்லையா? அதாவது பொதுவான வேலைன்னு சொல்லும்போது 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். இயக்குனருக்கு, பங்குனருக்கு, பொதுமக்களுக்கு. இயக்குனருக்கு பார்த்துருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது பாருமா, பங்குதாரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்.
இந்த பங்குதாரர் அப்படின்னா யாருன்னா நிறுவனத்தினுடைய உறுப்பினர்கள். பங்குதாரர் யார்? நிறுவனத்தினுடைய உறுப்பினர். இவங்களுக்கு என்னென்னா பங்குனர் கூட்டம் நடத்துவதற்காக அறிக்கை தயாரிக்கணும். பங்குனர் கூட்டம் அறிக்கை தயாரிக்கணும். பங்குனர் கூட்டத்தை நடத்துவதற்கான என்ன செய்யணும்னு சொன்னால் ஒழுங்குமுறைகள் செய்யணும். கூட்டத்திற்கு அழைப்பு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு பங்குனர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட வேண்டும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தேன்னு சொன்னால் தொழிலையும் தொழில் குறித்த சான்றிதழ், வணிக தொடக்க சான்றிதழ்கள்லாம் பெறணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது தொழில் தொடக்க சான்றிதழ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிறுவனம் தொழில் தொடங்க உரிமம் பெற்ற நாளிலிருந்து 6 மாதங்களுக்குள்ளே தொழில் தொடக்க சான்றிதழ் பெறணும். இந்த தொழில் தொடக்க சான்றிதழ் பெற்று அந்த தொழில் தொடக்க சான்றிதழ் பெற்றுட்டோம், லைசன்ஸோடு தான் நம்மளுடைய கம்பெனி செயல்படுதுங்கிறத பங்குனர்களுக்கு தெரியப்படுத்தணும். ஃபஸ்ட்டில் பங்குனருக்கு அறிக்கை தயாரிக்கிறோம், கூட்டம் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை செய்கிறோம், கூட்டம் குறித்த அறிக்கைகளுக்கு அழைப்பு அனுப்பிக்கிறோம், தொழில் தொடக்க சான்றிதழ்லாம் பெற்றிருக்கோங்கிறத காட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தேன்னு சொன்னால் அந்த அச்சிடப்பட்ட தகவல் அறிக்கையை வெளியிடப்பட வேண்டும் கொடுத்துருங்க. அச்சிடப்பட்ட தகவல் தொகுப்பு என்னென்ன கூட்டத்தில் என்னென்ன குறித்து பேசுகிறோம் என்பதற்கான அறிக்கைகளை அவர் என்ன செய்யணும்? வெளியிடணும். பங்கு பத்திரங்களை ஒவ்வொரு பங்குனர்களுக்கும் கொடுத்துடணும். அவங்க எவ்வளோ பங்குகளை வாங்கியிருக்கிறாங்க. சப்போஸ் ஒரு பங்குனுடைய மதிப்பு 100 ரூபான்னா ஒரு பங்கு தான் வாங்கியிருக்காங்கன்னா 100 ரூபாய் சர்டிஃபிகேட்டு. நிறைய வாங்கினான்னா அது பங்கு பத்திரமாக கொடுப்பாங்க. சரியா? பங்கு பத்திரத்தை பங்குனர்களிடம் ஒப்படைத்தல். அடுத்து பங்குனர் கூட்டத்தில் கட்டாயம் ஒரு நிறுவன செயலரும் கலந்து கொள்ள வேண்டும். இவர் பங்குனர் இல்லை, கலந்து கொள்ளக்கூடாதுன்னு இல்லை. இவர் ஏன்னு கேட்டோன்னா 2 கூட்டங்களையும் அவர் கலந்து கொள்வதற்கான காரணம் குறித்த நிகழ்ச்சி நிகழலை தயாரிக்கிறார் இல்லையா? எனவே அவர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். மாணவிகளை ஃபஸ்ட்டில் சொல்கிறேன். பொதுவான வேலைகளை இயக்குனருக்கும் பங்குனருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? பங்குனர்களுக்காக என்ன செய்கிறாரு? கூட்ட அறிக்கையை தயாரிக்கிறாரு, கூட்டத்தை என்ன செய்கிறாரு? ஒழுங்குபடுத்துகிறாரு, கூட்டத்துக்கு அழைப்பு அனுப்புகிறாரு, தொழில் தொடக்க சான்றிதழ் பெற்றுறோங்கிறத காட்டுறாரு. அதுக்கப்புறம் அச்சிடப்பட்ட தகவல் தொகுப்பை வெளியிடுறாரு, பங்கு பத்திரத்தை பங்குனர்களுக்கு கொடுக்கிறாரு, பங்குனர் கூட்டத்திலையும் கலந்து கொள்கிறார். ஓகே. லாஸ்ட்டாக பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். பொதுமக்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறுவனத்திற்கும் பொதுமக்களுக்கும் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இல்லையா? வெளிநபர்கள். இவங்களுக்கும் இடையே நல் உறவுகளை ஏற்படுத்தணும். இப்போ சிலவங்க இப்போ பாரு நிறைய கடைகள் வணிக நிறுவனங்கள்லாம் பார்த்தோன்னா முன்னாடி ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க, கமெண்ட் பாக்ஸு. இதில் குறைபாடுகள் எழுதும்போது இந்த குறைபாடுகளை சரி செய்வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நிறைய குறைகளை கேட்குறாங்க. ஸோ அவங்க அதே போல் நிறுவனத்தினுடைய குறைபாடுகளை குறித்து இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சாட்டப்பட்ட என்னென்ன குற்றம்னு சொல்லிட்டு அதை சரி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன சொன்னால் கோப்புகளை சரிபார்க்க ஆட்களை அனுமதித்தல். நீங்கள் கம்பெனிக்குள்ளே உள்ளே வரக்கூடாது, கம்பெனி கணக்குகளை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னெலாம் சொல்ல முடியாது. நிறுவன சமத்துவம் தொடர்பாக வெளிநபர்கள் வந்தாலும் கோப்புகளையும் கோப்பு ஆவணங்களையும் பார்வையிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதாவது அவருடைய முன்னிலையில் அனுமதிக்க வேண்டும் சொல்லலாம். அடுத்தல என்ன சொன்னால் நிறுவனம் சார்பாக வெளிநபர்களுக்கு சான்றளிக்க உரிமை இருக்கிறது. நிறுவனம் சார்பாக வெளிநபர்களுக்கு சான்றளிக்க இப்போ நான் தான் இருக்கிறேன், உன் கம்பெனியில் விசிட் பண்ணிட்டு போயிருக்கிறேன் அப்படின்னா இவங்க எனக்கு விசிட் பண்ணிட்டு போனாங்கன்ட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் கம்பெனி பார்வையிட்டதற்காக. இன்னும் வெளியில் உள்ள நபர்களுடைய காரியமாக ஏதாலும் அட்டஸ்டேஷன் வருவாங்க இல்லையா? இந்த காலம் நம்மளுடைய பொதுமக்களுக்காக ஒரு நிறுவன செயலாளர் பணியாற்றலான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். மாணவிகளை நிறுவன செயலாளர் அதாவது கம்பெனி செயலாளனுடைய கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கம்பெனி சட்டத்தின்படி ஒரு 7 பாயிண்ட் பார்த்தோம். வருமான வரி சட்டத்தின்படி ஒரு 4 பாயிண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திய முத்திரை சட்டத்தின்படி, பிற சட்டத்தின்படி. இது உனக்கு 10 மார்க்ஸ் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். சரியா? அதுக்கப்புறம் அவங்களுடைய பொதுவான வேலைகள்னு சொல்லி பார்க்கும்போது இயக்குனருக்கு என்ன வேலைகள், பங்குனர்களுக்கு என்ன வேலை, பொதுமக்களுக்கு என்ன வேலைங்கிறது வரை பார்த்துருக்குறோம். இன்னும் ஒரு 2 ஆடியோ போட்டால் அந்த பாடம் முடிஞ்சிடும். ஓகே.